வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிஎஸ்பி யூடியூபர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, CatterPillar அப்படின்ற அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ CatterPillar அப்ளிகேஷனில் எப்படி சைன் அப் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ரெஃபர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி க்ரோம்லேயோ இல்லைன்னா அதர் ப்ரௌசர்லேயோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் டீட்டெயிலில் என்னோடய ஐடி நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்கள் நேம், இங்கே வந்து உங்கள் நேமு, இங்கே உங்கள் மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், அப்புறம் வந்து உங்களோட ஜெண்டர், மேலா ஃபீமேலா, அதுக்கப்புறம் வந்து பின்கோட், அதுக்கப்புறமா வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை, அது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஜென்ரலாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணுறேங்க. அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் தான் வரும். ஸோ அந்த பேஜில் வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த CatterPillar-ல வந்து கொடுக்குற லெவல் இன்கம் பற்றி போட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட் லெவலில் வந்து இவ்வளோ இன்கம்மு, செகண்ட் லெவலில், தேர்ட் லெவலில், ஃபோர்த் லெவலில், ஃபிஃப்த் லெவலில், சிக்ஸ்த் லெவலில், செவன்த் லெவல் வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் நம்ம ரெஃபர் பண்ணோன்னா எவ்வளோ ருபீஸ் வரும் அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே கீழே வரலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் வரும் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், ஸ்க்ரால் பண்ணுறேன், லாகின் அப்படின்ட்டு கொடுக்குறேன். கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தோம்னா கீழே வந்து உங்கள் மொபைல் நம்பர் தான் வந்து யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணும்போது போட்டிருப்பீங்களே, ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் லாகின் பண்ணிட்டேன். ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து அந்த ஆஃப் கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன், இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ஜிமெயில் வெரிஃபிகேஷன் முடிச்சுக்கிறேன். சென்ட் வெரிஃபிகேஷன் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு மெயில் வந்துடும். ஸோ மெயில் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணலாம். ஜிமெயில் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் சிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயே வந்துடும். அப்படி இல்லைன்னா ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மெயில் வந்துடுச்சு. அந்த மெயிலில் வந்து கீழே வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணோன்னா யுவர் அக்கௌண்ட் இஸ் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இமெயில் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பேக் போயிட்டு மறுபடியும் கூகுள் குரோமுக்கே நான் போயிடுறேன். டேஷ்போர்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் நான் முடிக்கணும். இப்போ வந்து இமெயில் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். சென்ட் ஓடிபி அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். கீழே நம்பர் ஓடிட்டுருக்கு. நம்மளுக்கு ஓடிபி வந்த உடனே நம்ம ஓடிபி 6 டிஜிட்டே இருக்கும். ஸோ அந்த ஓடிபியை நம்ம என்டர் பண்ணலாம். இப்போ ஓடிபி வந்துடுச்சு. ஓடிபியை என்டர் பண்ணிக்கிறேன். வெரிஃபை அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷனும் கம்ப்ளீட்டடு. க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் பேங்க் வெரிஃபிகேஷன் இருக்குது. பேங்க் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ண சொல்லும். ஸோ நான் இப்போ பேங்க் வெரிஃபிகேஷன் அப்படின்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு கூட்டிகிட்டு போவோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், அப்புறம் வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு, பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேங்க்கு ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர், எந்த பேங்க்கு அப்படின்றதெல்லாம் கேட்கும். உங்களோட பேங்க் ஹோல்டர் நேம் அதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் தான் வரும்.
ஸோ இதை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்த ஸ்க்ரீனை நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் வந்து நம்ம சைன்அப் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து சைன்அப் டாஸ்க்கை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3 அப்ளிகேஷனும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் ஏ கிரேட் டைம். தேங்க்யூ.